ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டுடே ஒரு டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் வந்து லான்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து ஜனவரி 28ஆம் தேதி. ஸோ இன்னைக்கு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷன் நேம் பார்த்தோம் அப்படின்னா நைன் ஆஃப் ஃபரீனா. ஸோ இது ஒரு டெய்லி இன்கம் அப்ளிகேஷன் தான். ஸோ இது மூலியமாக நீங்கள் டெய்லியுமே ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை மிஸ் பண்ணாதீங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து டெய்லியுமே லான்ச் ஆகுது. இதோட அப்டேட் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டெஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையுமே நம்மளோட டெலகிராம் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம குரூப்பில் தான் வந்து இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸோட எல்லா லிங்க்குமே வந்து நம்ம குரூப்பில் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நைன் ஆஃப் ஃபரீனா அப்ளிகேஷனோட லிங்க் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலகிராம் சேனலில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதில் இதோட லிங்க் எல்லாமே கொடுத்துட்ருக்கு. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்டிருக்காங்க எல்லாமே நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஸோ நீங்களும் கரெக்டாக பார்த்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா என்டர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் ஃபோன் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல பாஸ்வேர்டாக ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே என்ட்ரு பண்ண பாஸ்வேர்டை திரும்பியுமே கீழே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 டிஜிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 நம்பர் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு பாஸ்வேர்டு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. இந்த 6 நம்பர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணும்போதும் நீங்கள் டெய்லியுமே விட்ரோல் பண்ணி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் எடுப்பீங்க. அப்போ விட்ரோல் பண்ணும்போதும் இந்த டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் 6 நம்பர் இருக்கிற மாதிரி ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து சம் லெட்டர்ஸ் நம்பர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோமேட்டிக்காக இருக்கும். அதை எதுவுமே பண்ணாமல் கீழே வந்து ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி என்டர் பண்ண மொபைல் நம்பரையும் நீங்கள் கிரியேட் பண்ண பாஸ்வேர்டையும் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து லாகின் கொடுங்க. லாகின் பண்ணோன்னா அப்ளிகேஷனோட டேஷ்போர்ட் வந்து இப்படி தான் கைஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வெளியே வந்துக்கலாம். ஸோ வெளியே வந்தோன்னே உள்ளே போனோன்னா என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். இதில் எல்லா பிளான்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நான் சொல்கிற பிளானை மட்டும் நீங்கள் பை பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை மட்டும் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பிளான் எதுவுமே வந்து சேலுக்கு இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரீ சேல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இன்னும் வந்து சேலுக்கு வரலை. ஃபஸ்ட்டு 2 பிளான் மட்டும்தான் வந்து சேலுக்கு இருக்குது. பை நவ் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள். ஸோ இது மட்டும்தான் சேலுக்கு இருக்குது. ஸோ இதில் மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு பிளான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிளானோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரூ. 580. நீங்கள் ரூ. 580 இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி வந்து ரூ. 120 கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நாளையிலேருந்து உங்களுக்கு டெய்லியுமே வேலெட்டில் ரூ. 120 வந்து ஆட் ஆயிரும். நீங்கள் அதை விட்ரோல் பண்ணியும் எடுத்துக்கலாம். நீங்கள் போட்ட அமௌண்ட் வந்து 4 நாளில் நீங்கள் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் பிளான் பாருங்கள். ரூ. 2200 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெய்லி உங்களுக்கு ரூ. 580 கிடைக்கும். இதுவுமே நீங்கள் போட்ட அமௌண்ட் 4 டேஸில் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து உங்களுக்கு டெய்லியுமே ரூ. 580 வந்து வேலெட்டில் ஆட் ஆகும். நீங்கள் அதை விட்ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த செகண்ட் பிளான் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வரும். இல்லை என்கிட்ட அமௌண்ட் கம்மியாக தான் இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளான் போட்டுக்கோங்க. டெய்லி 120 வரும். ஸோ உங்களுக்கு ப்ராஃபிட் இதில் கிடைக்கும். இந்த 2 பிளானில் ஏதாவது ஒரு பிளானை பண்ணிக்கலாம். இல்லை 2 பிளானும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட நீங்கள் 2மே பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகே. ஸோ இந்த பிளானை பை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரீசார்ஜ் பண்ணணும். ஸோ ரீசார்ஜ் பண்ணால் தான் நம்ம வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த பிளானை வந்து நம்ம பை பண்ண முடியும். இந்த இடத்துல பாருங்கள், மேலே மார்க் பண்ணுற இடத்துல பாருங்கள் ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ மேலே பாருங்கள் இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் என்ன பிளான் வாங்க போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் வந்து செகண்ட் பிளான் வாங்குறதுக்கு 2200 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு கீழே பாருங்கள் பேஹெச், பேடி, பேஎம், பேசி அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் எது வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டே கொடுத்துட்றேன். பேஹெச் கொடுத்துட்டு கீழே வந்து பே 2200 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேமெண்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இது மூலியமாக தான் நீங்கள் பேமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல பேடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா பேடிஎம் ஆப்க்கு போகும். ஸோ அது மூலியமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். அப்படி இல்லைனா கீழே பாருங்கள் யூபிஐ ஐடி கொடுத்துருக்காங்க. அந்த யூபிஐ ஐடியை யூஸ் பண்ணி நீங்கள் பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் வந்து யூடிஆர் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த யூடிஆர் நம்பரை கீழே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணால் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது மூலிமா நீங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த கியூஆர் கோடை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு
பேடிஎம்மில் போயிட்டு ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணுங்கள். பட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கியூஆர் கோடை யூஸ் பண்ணி 2000 தான் பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து கியூஆர் கோடை யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன பேடிஎம் ஆப்லேயோ இல்லைனா யூபிஐ ஐடி யூஸ் பண்ணியும் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. பட் எல்லா அப்ளிகேஷன்லையுமே இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஒரு அப்ளிகேஷனில் மட்டும்தான் இந்த கியூஆர் கோடுக்கு வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஒரு அப்ளிகேஷனில் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பேடிஎம்னு ஃபஸ்ட்டு இருக்கா, அந்த பேடிஎம்மை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா கீழே வந்து யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆயிரும். ஸோ வேலெட்டில் அமௌண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிளானை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கீழே வந்து போய்க்கோங்க. இப்போது 2200 பிளானை வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா கீழே வந்து பை நோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு பிளான் வந்து பர்ச்சேஸ் ஆயிரும். ஸோ பர்ச்சேஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் டேலேருந்து அமௌண்ட் வந்து உங்களுக்கு வேலெட்டில் ஆட் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த பிளானை வந்து பை பண்ணதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ மேலே நான் மார்க் பண்ணுற இடத்துல வித்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல நான் மார்க் பண்ணுற இடத்துல பாருங்கள், பைண்டு பேங்க் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பேங்க் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணுங்கள். பிகாஸ் வந்து நீங்கள் தப்பாக பண்ணிட்டீங்க அப்படின்னா விட்ரோல் வந்து கிரெடிட் ஆகாது, ஃபெயில்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கஸ்டமர் சர்வீஸை தான் காண்டாக்ட் பண்ணி பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்டார்டிங்லேயே என்ட்ரு பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து என்டர் யுவர் ரியல் நேம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஐஎஃப்எஸ்சின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபோன் நம்பரை வந்து அந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்டர் பேங்க் நேம்னு கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல உங்கள் என்ன பேங்கோ அந்த நேம் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எஸ்பிஐ பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போடுங்க. இந்தியன் பேங்க்னா இந்தியன் பேங்க்னு போடுங்க. அதே மாதிரி கோட்டக் மஹேந்திரா பேங்க் அப்படின்னா அது மாதிரி போட்டுட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த கன்ஃபார்மை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து பாருங்கள் என்டர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நீங்கள் என்ன அமௌண்ட் வந்து விட்ரால் பண்ண போகிறீங்களோ அதை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து என்டர் வித்ட்ராவல் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஒரு 6 நம்பர் போட்டு ஒரு பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். அந்த பாஸ்வேர்டை இந்த இடத்துல வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து வித்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தோன்னா வித்தின் ஒரு 1 மணி நேரத்துலையோ இல்லை 2 மணி நேரத்துக்குள்ளேயோ உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிரும். ஓகே. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த அப்ளிகேஷன் எல்லாமே சிம்பிள் கான்செப்ட் தான். இதில் வந்து இந்த ஆன்லைனுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா, ஸோ அது கஸ்டமர் சர்வீஸ். ஸோ அது மூலியமாக உங்களுக்கு எந்த இஷ்யூனாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட கிளியர் பண்ணிக்கலாம். வேறு எதுவுமே இதில் காம்ப்ளிகேட்டட் எதுவுமே கிடையாது. டெய்லியுமே இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் வந்து லான்ச் ஆகுது. நம்மளோட யூடியூப்பை நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். டெய்லி ஒவ்வொரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ எல்லா அப்ளிகேஷன்ஸ்லையுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து நிறையவே கிடைக்கும். ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அப்டேட்டாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம டெலகிராம் லிங்க்கை கிளிக் பண்ணி டெலகிராமில் மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ நம்மளோட டீம்ஸ் எல்லாமே வந்து அதில் தான் இருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்குமே வந்து டெய்லி அப்டேட்டாக கைட் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ராஃபிட் காண்டி. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு நீங்கள் டெலகிராம்லேயே வந்து பர்சனலாகவே சேட் பண்ணலாம். என்னோட யூசர் நேம் வந்து டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். ஸோ அது மூலிமா எனக்கு டெலகிராமில் பர்சனலாகவே சேட் பண்ணி எந்த டவுட்ஸாக இருந்தாலுமே கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.